போன ஜென்ரேஷன் வரைக்கும் அம்மானா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருந்தது. அப்போ அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் அவங்க யூஸ் பண்றாங்க? அழகுல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாவுக்கு ஷேரிங் பண்றீங்க, எப்படி சப்போர்ட் பண்றீங்க? 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்டுல எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். வேலையெல்லாம் குறைச்சிக்கமா, உனக்கு கஷ்டம், வயசு 40 ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? எதுமா டைம் நீங்க நாட்டு பிரதமர்ல. எங்க அம்மா அவங்க அம்மாக்கு செஞ்சபடி நான் எங்க அம்மாக்கு செய்ய முடியல. ஏன்னா இப்போ காலேஜ் போயிட்டு வரதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுல, அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? அவங்க அழகு படுத்திக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அவங்க கிட்ட பேசுற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க? ஏமா உங்களையெல்லாம் இப்போ உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படிதான் நினைப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை? ஒன் சைடு ஆல் கேர்ள்ஸ், இன்னொரு சைடு ஆல் அம்மாஸ். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. உங்களுடைய பொருட்கள்ல என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கடுப்பா இருக்கு? காம்பேக்ட் பவுடர் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காலியா இருக்கும் பாதி. வாங்கும்போது அவங்க தான் திட்டுவாங்க, இதெல்லாம் வேணாம் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு. என்ன வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போடுற? அடச்சே, இந்த பாவிய மொத்த மாட்டி மூட்டை கட்டானே. அவங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்லை சார். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் போட்டா. ஆனா நான் டெய்லி காலேஜ் போறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவாவது ஃபங்க்ஷன் அப்போ வந்து பார்த்தா பாதி காலியா இருக்கும். உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னோட பட்டியாலா பேண்ட் சார் இன்னும் நான் செட்டா எடுத்து வச்சிருப்பேன். திடீர்னு பார்த்தா ஷால் எங்கேயோ கிடக்கும், பேண்ட் எங்கேயோ கிடக்கும். எங்கம்மா போட்டா நான் அன்னைக்கு வாக்கிங் போகும்போது போட்டு போனேன் அப்படின்னு எனக்கு சரியா கோவம் வரும். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம் சார். அப்படி இல்ல சார், நான் எனக்குன்னு வாங்கி வச்சாலும் இதுவரையில கூட யூஸ் பண்ண விட்டதே கிடையாது. அவ ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அவங்களுக்கு தான் எங்க அப்பா அவ்வளவு சாரி வாங்கி கொடுத்திருக்காரு. அது சார் போல வாக்கிங் போகும்போது சாரியை விட பட்டியாலா போட்டா எனக்கு ஈஸியா இருக்கு. சோ நான் அதை போட்டு போறேன். அப்ப என்னோடது எதுக்கு அவ முதல்ல எடுக்கணும்? சார் எந்த எடுக்க வேணாம் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நீ எடுக்காத. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். என்னோட கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். ஓய் இல்ல எனக்குன்னு வாங்கினது அவங்க போட்டா பழசாயிரும்ல. அட கன்றாவியே, கோல்டு எப்படிமா பழசாகும்? இல்ல எப்போதுமே அதுதான் போடுறாங்க, எந்த தான் போடுவாங்க எப்பயுமே. ஆமா சார், டிசைன் நல்லா இருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணி. டாடி கிட்ட எனக்குன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. நான் யூஸ் பண்ணது கம்மி தான், அவங்க தான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. பிடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அதான் மண்ணா, அதேதான். லிப்ஸ்டிக்கும் வாட்சும் அவங்க தான் நிறைய பிராண்டா வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நமக்கு போய் செலெக்ஷனோ கலெக்ஷனோ பண்றதை விட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது வந்து போடுறதும் ஈஸியா இருக்கு. நாங்க மேட்சிங்க்கும் கரெக்டா இருக்கு. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதான் நீங்க கரெக்டா செலக்ட் பண்றீங்க, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்ப கூட ஒரு கோட்டிங் அங்கதான் கூட இருக்கு. நக்கலு. என்னோட ஹேண்ட்பேக்ஸ் நான் என்னைக்கோ ஒரு நாள் வெளியில போட்டு போலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பேன். டெய்லி போட்டு அடிச்சு அதை கிழிச்சிருவாங்க. நீங்களும் ஒண்ணு வாங்கிக்கலாமேமா. நம்ம வாங்குறதுனா கூட அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டேங்குது. அது எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். என்ன நான் இழிச்ச வாய பாருங்க. உங்க பொண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வராங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நீங்க ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதானே கேக்குறேன். நம்ம அழகா வச்சிருக்கா, வேஸ்டா தான் வச்சிருக்கா. சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிடுறது எல்லாத்தையும். எதுக்கு கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்கா இருந்தா. என்னோட சாரி அம்மா கட்டிட்டு போயிடுவாங்க சார் ஆபீஸ்க்கு. ஸ்ட்ரீட்ல பார்த்தா எல்லாம் கேட்பாங்க, என்ன உங்க அம்மா சாரி நீ கட்டிட்டு போறியான்னு கேட்பாங்க. அடுத்த நாள் நீங்க கட்டிட்டு போனா உங்க அம்மா சரியா கட்டிட்டு போறாங்க. நீ கட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முழு கதையும் சொல்றானே. இப்போ ஷாப்பிங் கூட்டு போகும்போது அம்மா என்னோட சாரிக்கு மேட்சா பிளவுஸ் தேடுவாங்க. நான் கூட எதுக்கோ தேடுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா என்னோட சாரில நீட்டா வருவாங்க நியூ பிளவுஸோட. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உங்க சாரிக்கு மேட்சிங்கா அவங்க ப்ளவுஸ் தேடுவாங்களா? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. எனி டைம் சாரி கட்டுற வேலை கிடையாது. ஒரு நாள் கட்டுறதுக்கு சாரி எதுக்குங்க? அதனால நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கட்டுவாங்கல்ல, அதுக்கப்புறம் வேற ஒரு புது சாரி எடுத்து கொடுத்துருவேன். அது நீங்க தான் கட்ட போறீங்க. வாங்கிட்டேன். கரெக்டா கட்டுவிட்டா. ஃபவுண்டேஷன் லிக்விட் அப்புறம் சீப்பு. ஃபவுண்டேஷன் லிக்விட்லாம் எங்க அவங்க? அதை நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி டிஸ்டர்ப் பண்றீங்க. அது ஐயா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து நல்லா போட்டுட்டோம்னா ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரும். என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல.
அதை போட்டுக்கிட்டாதான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குங்கிறாங்க. இல்ல போட்டுக்கிட்டோம் அது இல்ல நம்ம அன்னைக்கு தான் ஏதாவது செமினார் ஏதாவது சொல்லிருப்பாங்க எடுத்து கவுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அதுல. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. லிப்ஸ்டிக்ஸ் உடைச்சு வச்சிருவாங்க. ஏன் உடைச்சு வைக்கிறீங்க? எனக்கு போட தெரியாது சார் இப்பதான் கத்துக்கிறேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. ஒரு லிப்ஸ்டிக் போடையில உடைஞ்சிருமா? ஆமா போடையில உடஞ்சிரும் தெரியாம திருப்பி ஒட்டி அதே மாதிரி வச்சிருவேன். இவங்களாம் சொன்னாங்க கிளிப்பை யூஸ் பண்றாங்க, கோம்பு யூஸ் பண்றாங்க. நான் இதையும் தாண்டி இதெல்லாம் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். பாவமே போனா போது மகளே வச்சுக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். அப்படின்னு நீங்க நினைக்கிற பொருள் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? ஜீன்ஸ், லெக்கிங்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. கூட போகும்போது உங்க சிஸ்டர் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால சரி போனா போட்டோம். அதை நம்ம உள்ள போல அந்த ஏரியா உள்ள. உருட்டு நீ உருட்டு. அம்மாவுக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப அழகுபடுத்திக்க கூடாது அல்லது அழகுபடுத்திக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒரு சில ஆன்டிஸ்லாம் ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டு அவங்க ரொம்ப கிளாமரஸா காமிச்சிக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இவங்க பேர் இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ யூத்துன்னு நினைப்பு அப்படின்னா பேசுவோம். இவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது 4 பேர் இவங்களை பார்த்து சிரிக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? உங்க பொண்ணு வெளியில போறப்பே கூட யாராவது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு மதர் அழகுபடுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களை கிண்டல் அடிக்கிறாங்க. அப்ப அது மாதிரி உங்களை கிண்டல் அடிச்சிருவாங்க தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டேய் படுவா இதானே வேண்டாங்கிறது. ஸோ அந்த லிமிட்டை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவகிட்டே கேட்டுக்குவேன். இல்ல நீங்க ஓகேவா இருந்தா தான் இங்க அந்த பொண்ணு சொல்லாதே ஓகே இல்லங்கிறதுனால தானே சொல்றாப்ல. ஆமால ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். மேக்கப் ஓவர் மேக்கப் பண்றது இல்ல. வி வாண்ட் டு ஷோ யங். நாங்க எங்களை கொஞ்சம் கம்மியா காமிச்சு வயசு கம்மியா காமிக்கணும்னு நினைக்கிறோம். இப்பவே இவ்வளவு சீக்கிரம் வயசாயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணிக்கிறோம். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். ஒரு சில விஷயம் இது வேண்டாம்னா இல்ல இது இருக்கட்டும், அடுத்தது இது பண்ண இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா சார் அதுதான் நடக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதாவது சும்மா கேப்பீங்க, நீங்க நினைச்சதான் பண்ணிப்பீங்க. கேட்டு இல்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்க. அதாவது ஓகே எங்க பார்வைக்கு அது ஓகே மாதிரி தெரியுது. போன ஜென்ரேஷன் வரைக்கும் அம்மானா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருந்தது. அப்போ அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் அவங்க யூஸ் பண்றாங்க? நான் குமார் அவசரப்பட்டியே. 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்ல எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்க இப்போ ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அழகுல மட்டும் நீங்க எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது. நீங்க வீட்ல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு ஷேரிங் பண்றீங்க, எப்படி சப்போர்ட் பண்றீங்க? நீங்க வேலையெல்லாம் குறைச்சிக்கமா, உனக்கு கஷ்டம், வயசு 40 ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? எதுமா டைம் நீங்க நாட்டு பிரதமர்ல சீரியஸா பேசணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீங்க எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுங்கிற அம்மாவை 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கரிசனம் காட்டுறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீ மேக்கப் மட்டும் என்ன பண்ணிக்க கூடாது, அழகு மட்டும் படுத்திக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறாங்க. வெயிட்டிங்கா ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். எங்க அம்மா அவங்க அம்மாக்கு செஞ்சபடி நான் எங்க அம்மாக்கு செய்ய முடியல. ஏன்னா அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் வேற, இப்போ இருந்த எஜுகேஷன் வேற. இப்போ காலேஜ் போயிட்டு வரதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுல. அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? அழகுபடுத்திக் கொள்வது எனக்கு பிடிக்கல ஃபார் திஸ் ரீசன். வாட் இஸ் தட்? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஆகல, அவ்வளவுதான். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏன் கல்யாணம் ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஏன் நாங்க அழகா இருக்க கூடாதா? உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? அதானே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் அழகுபடுத்திக் கூடாது? ஏன் அழகுபடுத்திக் கூடாது? அவங்க இன்னர் பியூட்டி மட்டும் காமிச்சா போதும், மத்தவங்க யாரும் ரசிக்க வேண்டாம். நானும் அப்பா மட்டும் ரசிச்சா போதும். தயிர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கீங்க. நாங்க வளர வேணாமா? ஐப்ரோ ஸ்ட்ரிம்பிங் கூட டாடிக்கு பிடிக்காது, என்னையும் பண்ண விட மாட்டாங்க. இல்ல உங்களை பண்ண விடாத பத்திலாம் விட்டுருங்க. அவங்க சொன்னாலும் நீங்க தாண்டி போய் பண்ணுவீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஏன் நாங்கெல்லாம் அழகா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அவங்க கிட்ட பேசுற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க? ஏமா உங்களை எல்லாம் இப்ப உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படிதான் நினைப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை? எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி
டிஸ்டர்பன்ஸ் வர்றது நியாயமா? நீங்கள் இப்படித்தான் உடை உடுத்திக் கொள்ளணும், உங்களை அழகுபடுத்திக்கணும்னு ஒரு யார்சிக்கு வச்சா கொதிச்சு எழுந்துடுறீங்க. அதுக்கு பின்னாடி இந்த காரணத்தை தான் சொல்றாங்க. அப்படி சொல்லி தங்கம். இந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது அக்செப்டபிளா இல்ல. இந்த ஏஜ்ல வந்தா பரவாயில்லையா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. லேடிஸை பொறுத்தளவுக்கு இந்த ஏஜ்ல தான் வரும், இப்படித்தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டான் வரும்னு பொதுவாவே இல்ல. யாரு என்னன்னு பார்த்து பழகிறது நமக்கு தெரியாத. ஆகரிமா பேச பழகிக்கணும், நான்சென்ஸ்களா. இந்த பொண்ணுடைய பார்வை சரியா தவறா? மேக்கப்புக்கும் ஒரு அப்ரோச் பண்றதுக்கும் போறதுக்கு வரதுக்கு சம்பந்தமே கிடையாது. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ. நான் வீட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் ஒரு அழகா இருந்ததுன்னு வச்சுக்கலேன், நம்மளை தொட்டதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுவானுங்க. அப்ப நம்ம அந்த அழகை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணும். அந்த அழகை டிஸ்டர்ப் பண்ண என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. கோவில் போறனா கூட ஒரு 4 கோட்டிங் பவுடர் அடிச்சுக்கிட்டு இந்த கழுத்துக்கிட்டலாம் அப்படியே ஃபுல்லா வெள்ள ஏரியா ஃபுல்லா யூரியா அடிச்ச மாதிரியே ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு பிரசன்டபிளா இல்ல. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாய். எங்க வீட்ல அவங்க எங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க அது வேண்டாம் வேண்டாம்னுவாங்க. அவங்களுக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் ஏன் சார் விட்டு கொடுக்கணும்? ஏறி போட்டு இருக்கபிலா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது கிறிஸ்துமஸ் காலம். பவுடருங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கனவு? அப்ப சிட்டி உள்ள ஏதோ ரேர் தான் சார் வச்சிட்டு இருப்பாங்க. ஏஷியன்ஸ் எல்லாம் பெரிய அவங்க வந்து வெளியில இருந்து வந்து யூஸ் பண்றப்ப அவங்கள பாக்குறப்ப ஏன் நம்மளும் இதை ஒரு நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் தாட். அவங்க மொத்தமா இப்ப யூஸ் பண்றாங்கம்மா. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 20 வருஷமா அப்படிதான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் 20 வருஷம். ஆக்சுவலா இது அழகு சம்பந்தப்பட்டது இல்ல. இந்த கேரக்டர் நிறைய பேர் உண்டு. எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், நீங்க என்ன ஆச்சு உனக்கு? மெலிசான டிசைனர் சாரீஸ் கட்டுவீங்களா? அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு ஏஜ் ஆச்சு, எனக்கு அம்மானா அம்மா மாதிரி இருக்கணும். சி அதான் பிரச்சனையே. இப்போ உன் இஷ்டத்துக்கு தான் நான் வாழணும், என் இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாது. நீங்க எப்படி இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடாதுன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நரை விழுந்தவுடன் இங்க என்ன சொல்லுச்சு? 1-2 வந்திருக்கு, அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என்ன தோணுது? நரம் வந்தா என்ன? ஐயோ இதை மெயின்டைன் பண்ணணுமே. என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? 15 days ஒன்ஸ் இதே வேலையா பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். மட்டமாவே